வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அது ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதாங்க. ஏன் ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்பயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா பிரைட் ஃப்யூச்சருக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ ஃப்ளோசர்வ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இன்ஜினியர் அசோசியேட்ஸ் போர்ஷனுக்கான வீடியோ. இது பெங்களூர் லொக்கேஷனுக்கானது. ஃப்ளோசர்வ் வந்து பம்ப்ஸு, வால்வ்ஸு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த ப்ராடக்ட் சர்வீஸையும் கொடுக்குற ஒரு கம்பெனி. இவங்களோட வேர்ல்டு ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸில் இருக்குது. இந்த பொசிஷன் பெங்களூருக்கான பொசிஷன். இது ஃபுல் டைம் ஜாப்பு. இதோட ரோல் சம்மரி கேட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி மெஷினரி அசம்பிளி டெஸ்டிங் பற்றியெல்லாம் தெரிஞ்சு பிளான்ஸு இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல மேனுஃபேக்சரிங் ப்ரூவன் ரெக்கார்டு கொடுக்குற ஒரு கேண்டிடேட்டை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் டிசைனையும் மெட்டீரியல்ஸையும் பார்ட்ஸையும் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸையும் டூலிங்கையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல நாலேஜை யூட்டிலைஸ் பண்ணி டெவலப்மெண்ட்டும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுக்குற ஒரு கேண்டிடேட்டை இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்க அங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வர ட்ரபிள்ஸு அதே மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நல்லபடியாக சால்வ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிற ஒரு கேண்டிடேட்டை எதிர்பார்க்குறாங்க. இவங்க வந்துட்டு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த கஸ்டமர் எல்லா கஸ்டமரையும் கூட ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸையும் நல்ல மரியாதையோட அதாவது ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுற ஒரு கேண்டிடேட். அவர் ரொம்ப நல்ல டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணி கம்பெனி சேஃப்டி மெஷர்ஸ் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ரூல்ஸ்க்கான சேஃப்டி மெஷர்ஸை கம்பேர் பண்ணி அதை ஃபாலோ பண்ண வச்சு நல்ல மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ரன் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிஎன்சி ப்ரோக்ராமிங் டூல்ஸ் இதெல்லாம் ரெடியாக வச்சு எப்பயுமே புது ப்ராடக்டையும் கஸ்டமர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட்டையும் கொடுக்குற மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை எதிர்பார்க்குறாங்க. இது இல்லாமல் அவங்க வந்து கம்பெனியோட அந்த மெஷின் டூல்ஸ் எக்யூப்மெண்ட் டூலிங் மெத்தட்ஸு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு நியூ டெவலப்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சவங்க இவங்களை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி இவங்க ஒரு ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில்ஸும் கேட்குறாங்க. என்னென்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அதே மாதிரி ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டு இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்னிக்கல் கரஸ்பாண்டன்ஸை எழுத தெரிஞ்சவங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸோ இல்லை குரூப் ஆஃப் எம்ப்ளாயீஸோ இருந்தால் அவங்கக்கிட்ட எஃபெக்டிவாக பேசவும் நல்ல எபிலிட்டியும் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜியோமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி, மாடர்ன் அல்ஜிப்ரா இதெல்லாம் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு அதை புரிஞ்சு அப்ளை பண்ணுற இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு கேண்டிடேட், ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கவங்க இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளம் என்னன்றதை டிஃபைன் பண்ணி அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி என்னென்ன மெத்தட்ஸை கொண்டு வந்தால் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி மேனுஃபேக்சரிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நல்லா தெரிஞ்ச எபிலிட்டி இருக்கிற கேண்டிடேட்ஸை இவங்க எதிர்பார்க்குறாங்க. பிஎஸ் ஆர் பிஏ டிகிரி படிச்சிருந்தா போதும், 0 to 2 years ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜும் இருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இவங்களோட அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்க இந்த பொசிஷன் அனௌன்ஸ் பண்ணி 2 days தான் ஆகுது. ஸோ டைம் இருக்குது. ப்ளீஸ் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், யாருக்கெல்லாம் அவங்க கேட்குற ஸ்கில்ஸ், எபிலிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும், அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.